கண்ணு, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா ராஜா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தங்கம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி 12th எக்ஸாம்பிள் 521 தான் பார்க்க போகிறோம். கண்ணு, புக்கில் வேறு மெத்தடில் போட்டிருக்கான். நான் உனக்கு வேறு மெத்தடில் சொல்கிறேன். உனக்கு ரீச் ஆகுதான்னு பாரு, இல்லை கமெண்ட்ஸில் சொல்லு, இல்லைன்னா அந்த மெத்தடை நடத்துகிறேன். இப்போ பாரு, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். எலிப்ஸோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்கன்னு எசன்ட்ரிசிட்டி மைய தொலைவு தகவு எசன்ட்ரிசிட்டி வந்து 1/2 கொடுத்துட்டான் ராஜா. ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் ஒரு குவியம் என்ன கொடுத்துருக்கான், 2,3 கொடுத்துட்டான் ராஜா. அண்டு டைரக்ட்ரிஸ் வந்து x = 7 ஒரு இயக்கு வரை வந்து டைரக்ட்ரிஸ்னால் இயக்கு வரைன்னு தமிழில் சொல்லுவோம். x = 7. ஆல்சோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அண்டு மைனர். இதில் கண்ணு நான் 3 கண்டுபிடிக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். இவ்வளோதான் ராஜா இந்த எலிப்ஸுக்கு. இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கோ ராஜா. இப்போ நமக்கு ஃபோக்கஸ் இஸ் 2,3, அப்புறம் அந்த டைரக்ட்ரிஸ் வந்து x = 7 கொடுத்துருக்கான். அதனால் எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ் தாங்கும். அதனால தான் நான் படம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கேன். கண்ணு, இது சென்ட்ரு, இது ஃபோக்கஸு. அவன் கொடுத்துருக்கிற ஃபோக்கஸ் 2,3. இது வந்து டைரக்ட்ரிஸ் தாமே. அப்போ டைரக்ட்ரிஸ் வந்து அவன் கொடுத்துருக்கிறது x = 7. ஆக்சுவலாக டைரக்ட்ரிஸ் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சாமி, சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸு ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும் தங்கம். அதே சென்ட்ரல் இருந்து வெர்டெக்ஸ் ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அது நமக்கு இப்போ தேவையில்லை. சென்ட்ரல் இருந்து டைரக்ட்ரிஸ் வந்து a/e டிஸ்டன்ஸில் இருக்கும். கண்ணு, இந்த 2 கான்செப்ட் தான் வேணும் சென்ட்ரல் இருந்து. ஏன்னா நமக்கு ஃபோக்கஸும் டைரக்ட்ரிஸும் தான் கொடுத்துருக்கான். அப்போ சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், சென்ட்ரல் இருந்து டைரக்ட்ரிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இவ்வளோ தான் ராஜா. சென்ட்ரல் இருந்து இது நமக்கு பேசிக் கான்செப்ட், பேசிக் ஃபார்முலா. எப்பயுமே சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், ஏஇ டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் இருந்து டைரக்ட்ரிஸ் எவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும், a/e. புரியுதா சாமி? குவியம் ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும், இயக்கு வர a/e டிஸ்டன்ஸில் இருக்கும். தங்கம், உனக்கு தமிழும் இங்கிலீஷும் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால குழப்பிக்காத. கொஞ்சம் பேர் வந்து தமிழ்லையும் சொல்லுங்க நாங்கள், அதனால தான் நான் அப்படியே தமிழ்லையும் சொல்கிறேன். இப்போ பாரு சாமி, நமக்கு CF AE, அதே CZ a/e. இது தெரியுதா ராஜா? சென்ட்ரல் இருந்து ஃபோக்கஸ் CF டிஸ்டன்ஸ் வந்து AE, CZ உடைய டிஸ்டன்ஸ் வந்து a/e தங்கம். இப்போ FZ வேணும்னா ராஜா, அதாவது ஃபோக்கஸுக்கும் டைரக்ட்ரிஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வேணும்னா நான் என்ன பெரிய டிஸ்டன்ஸில் இருந்து சின்ன டிஸ்டன்ஸை கழிக்கணும். அது எப்படின்னு தெரியுதா தங்கம் உனக்கு? இந்த FZ வேணும்னா CZலேருந்து CF நீக்கணும். அப்போ எனக்கு FZ கிடச்சிரும். CZ என்ன, a/e, CF என்ன, AE. நான் சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? அப்போ நமக்கு FZ வேணும்னா CZ, அதிலிருந்து CF நீக்கு. அப்போ CZ என்ன, a/e மைனஸ் CF வந்து AE. இப்போ கண்ணு, இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பாரு, இங்கே x 2 ராஜா, இங்கே x 7. அப்போ எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு, 5 தூரம். அப்போ 7ல் 2 கழிச்சுன்னா 5, அதுதான் இங்கே 5 போட்டிருக்கேன். இப்போ புரியுதா தங்கம்? இப்போ கிவன் அவனே கொடுத்துட்டான் ராஜா. E = எசன்ட்ரிசிட்டி, E என்ன கொடுத்துருக்கான் பார்த்தியா, மைய தொலைவு தகவு E 1/2 கொடுத்துருக்கான். அப்போ 5 = இங்கே ஈக்கு சப்ஸ்டியூட் பண்ணு, a/e பதிலாக 1/2 மைனஸ் a இன்ட்டு ஈக்கு பதிலாக 1/2. இப்போ கீழே இருக்கிற ஃப்ராக்ஷன் பின்னம் மேலே போகும்போது தலைகீழாக போயிடும். அப்போ இந்த 2 மேலே போயிடும். அப்போ 5 = புரியுத தங்கம், இது அப்படியே மேலே போச்சுன்னா தலைகீழாக போகும். அப்போ 2a, கீழே 1 போட தேவையில்லை. அப்போ 2a மைனஸ் a/2 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 2 2s are 4a, அதில் ஒரு a போச்சுன்னா 3a/2 சாமி. அப்போ therefore a = இதை இந்த நம்ம கொண்டு போய் இதை மல்டிபிள் பண்ண, அப்போ 10/3. இது புரியுதா சாமி? a = 10/3. அப்போ இதிலிருந்து நம்ம b² போட்டுக்கலாம். b² = a² × 1 - e² ராஜா.
அப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ஏவை ஸ்கொயர்டு பண்ணால் 100/9 1 மைனஸ் இ பார் எசென்ட்ரிசிட்டி இயை ஸ்கொயர்டு பண்ணால் 1/4 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 4 is 4ல் 1 போச்சுன்னா 3 அப்போ 3/4ன்னு வரும் தங்கம். இப்போ எங்கேயும் அடிச்சிக்காத 3க்கும் 9க்கு மட்டும் அடி. இப்போ 3 அப்போ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 4 3s are 12. இப்போ புரியுதா தங்கம்? ஏ ஸ்கொயர்டு ஏ தெரிஞ்சு போச்சு, அதுலேருந்து ஏ ஸ்கொயர்டு போட்டுடலாம், பி ஸ்கொயர்டும் போட்டாச்சு. கண்ணு ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைடா தங்கம், புரியுதா? என்ன த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் அண்ட் த டைரக்ட்ரிஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது புரியுதா தங்கம்? அதாவது பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து சின்ன டிஸ்டன்ஸை கழிச்சின்னா உனக்கு எஃப்இசட் கிடச்சி போயிடும். அப்போ சென்ட்ரலிருந்து ஏக்கு வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ், டைரக்ட்ரிஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் A/E, அதுலேருந்து சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ்க்கு வர டிஸ்டன்ஸ் ஏஇயை கழிச்சு இதை கழிச்சிட்டிங்கன்னா உனக்கு எஃப்இசட். இதுதான் சாமி கான்செப்ட். இதை எக்ஸை கம்பேர் பண்ணிப்பாரு. இது 7, இது 2, 5. அப்போ இதில் பாரு 5 ஈக்குவல் டு இவ்வளோதான். ஈயை பிரதியிடு தங்கம். இதுலேருந்து ஏ தெரிஞ்சு போயிடும் சாமி. பி ஸ்கொயர்டு ஃபார்முலாவை போடும் ராஜா, அதுலேருந்து பி ஸ்கொயர்டு தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் போடணுமில்ல ராஜா. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு நல்லா கவனமாக பார்த்துக்கோ. நம்ம டக்குன்னு உடனே x²/a² அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா சென்டர் நமக்கு இருக்கும் ராஜா. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கண்ணு இங்கே பார், இது மெயின், இது ஃபோக்கஸா. சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்குமா? அப்போ ஃபோக்கஸு தெரியுதா? நல்லா பார்த்துக்கோ ராஜா. அப்போ அந்த ஃபோக்கஸுக்கு முன்னாடி தானே சென்டர் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? ஏஇ. அப்போ ஃபோக்கஸுக்கு முன்னாடினா இந்த 2லேருந்து நான் ஏஇயை கழிச்சுன்னா எனக்கு சென்டர் கிடைக்கும். நான் சொல்கிறது என்னென்னு விளங்குதா ராஜா? சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸு ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அப்போ ஃபோக்கஸ்லேருந்து சென்டர் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? இது எக்ஸ்ஹெச் மேலே தானே இருக்கு பார், கரெக்டாக. அதனால் இது அப்படியே தான் ஃபிக்ஸடாக இருக்கும். ஒய் இதை மாற்றக்கூடாது தங்கம். அப்போ இதுக்கு முன்னாடி அப்போ 2லேருந்து ஏஇயை கழிக்கணும், அதுதான் சென்டர். அப்போ இந்த சென்டர் உனக்கு என்ன வரும்னு தெரியுதா ராஜா? இது பாரு, இந்த 3 ஃபிக்ஸட். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் நான் போட்டு பிளாட் பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக பிளாட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை தொந்தரவு பண்ணவே கூடாது. இந்த 3 அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த 2க்கு முன்னாடி ஏஇ நகரும். அப்போ இது என்ன வரும்? 2 மைனஸ் ஏஇ, 3. நான் சொல்கிறது புரியுதா சாமி? கண்ணு இந்த பாயிண்ட்ல எல்லாம் ஒய் ஃபிக்ஸடு 3, இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான் வரும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நல்லா பார்த்துக்கோ. இப்போ இது புரியுதா புரியலையா ராஜா? இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக நான் வரைஞ்சிருக்கேன் இந்த கோடு. அப்போ இதுதான் உனக்கு வேரி ஆகிக்கிட்டு இருக்கும். எக்ஸு தான் வேரி ஆகும் பாரு. எக்ஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. நான் சொல்கிறது தெரியுதா ராஜா? அப்போ தேர்ஃபோர் உனக்கு என்ன வரும்? இது 2 மைனஸ் ஏஇ, 3. இப்போ புரியுதா ராஜா? அப்போ தேர்ஃபோர் இங்கே இந்த இடத்துல கூட நீ இது ஃபார்முலா தான் நான் போட்டிருக்கேன், இது பண்ணிக்காத. சரி, இப்போ தான் பாரு சென்ட்ரு. அப்போ நம்ம அடுத்தது சென்ட்ரு போகிறோம். சென்டரில் பாரு, சென்ட்ரு 2 மைனஸ் ஏஇ, 3. அப்போ 2 மைனஸ் ஏ 10/3 இன்ட்டு இ 1/2, 3. இதையும் நீ அடிச்சின்னா 5. அப்போ 2 மைனஸ் 5/3, 3. இந்த 3 ஃபிக்ஸடாக தான் வரணும், அதில் கழிச்சு போடக்கூடாது சாமி. அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ 1/3, 3. இதுதான் சென்ட்ரு சாமி. அப்போ சென்ட்ருனா ஹெச், கே. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸு தங்கம் சென்ட்ரு இருக்குது. அப்போ வெறும் x²/a² போட்டுறக்கூடாது. சென்டரை எக்ஸோட ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எப்படி வரும்? x மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை a² ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை b² ஈக்குவல் டு 1. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? சென்ட்ரு 0 0வாக இருந்தால் தான் x²/a² ப்ளஸ் y²/b² ஈக்குவல் டு 1 தங்கம். இங்கே சென்ட்ரு இருக்குது. அப்போ இது ஹெச்சு, இது கே. இந்த ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், இந்த கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும் நம்ம மெயின் ஈக்குவேஷனில். அப்போ தேர்ஃபோர்
நமக்கு என்ன வரும்? x minus h whole squared divided by a squared plus y minus k whole squared divided by b squared equal to 1. அப்போ x minus hக்கு பதிலா 1/3 whole squared divided by a squared வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய 10/3 போட்டோம், அது ஸ்கொயர் பண்ணால் 100/9 plus y minus 3 தபர் k வந்து 3 whole squared divided by b squared பார்த்தீங்கன்னா 100/12 equal to 1 சாமி. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் ராஜா. லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா 2a. அப்போ 2 into a வந்து 10/3, அப்போ மல்டிபிள் பண்ணால் 20/3. லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ் 2b ராஜா. அப்போ 2 into b வந்து நமக்கு என்ன 10/√12. b ஸ்கொயர்டு வந்து 100/12 போட்டோம். ரூட் எடுத்தீங்கன்னா 10/√12. ஆனால் இந்த √12 எப்படி போடலாம்னா இந்த 12 4 into 3 எழுதலாமா ராஜா? 4 3s are, அதாவது 2 into 10 divided by ரூட்டுக்குள்ள 4 into 3 எழுதலாம். 4 வெளியில் வரும்போது 2 மாறி வரும், அதுதான் இங்கே 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 10/√3. அப்போ ரூட்டுக்குள்ளே 3 மட்டும் இருக்கும். இது புரியுதா தங்கம்? அப்போ இது லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ். புரியுதா சாமி? ஜஸ்ட்டு தங்கம் இதில் வந்து உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா நீ ஏவை கண்டுபிடிச்சிருவேன், பி ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிருவேன், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் த லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் ரைட்டாக போட்டுருவேன், மைனர் ஆக்சிஸ் ரைட்டாக போட்டுருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவேஷன் தப்பு பண்ணுவேன். எதனால் தப்பு பண்ணுவேன்னா சென்டர் கண்டுபிடிக்காமல் விட்டுருவேன், அப்போ தப்பு வந்துடும். நல்லா பார்த்துக்கோ. இங்கே வந்து உனக்கு இது இருக்கும்போதே ராஜா ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னாவே சென்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ சென்டர் ஹெச் கமா கே. ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். புரியுதா தங்கம்? ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு நல்லா பார்த்துக்கணும். இங்கே எதுவுமே இல்லை. என்ன? ஃபோக்கஸுக்கும் டைரக்ட்ரிஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு a/e minus ae. இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். இங்கே பேர் கழிச்சின்னா 7ல் 2 போச்சுன்னா 5. எசன்ட்ரிசிட்டி அவனே கொடுத்துட்டான். பிரதியிட்ட அப்படின்னா இதிலிருந்து ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம், அதிலிருந்து பி ஸ்கொயர்டு ஃபார்முலா போட்டிங்கன்னா பி ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிக்கலாம், அதிலிருந்து சென்டர் கண்டுபிடிக்கணும். சென்டர் எப்படின்னு தெரியுதா ராஜா? எஃப்க்கு முன்னாடி ஏஇ டிஸ்டன்ஸில் தான் சென்டர் இருக்கும். அப்போ இந்த 2 minus ஏஇ கண்ணிங்கெல்லாம் 3 ஃபிக்ஸட், மறந்துடக்கூடாது. புரியுதா? 3 மாறாது. அப்போ அவ்வளோதான். இதுதான் சென்டர். சென்டர் போட்டிங்கன்னா அதிலிருந்து ஈக்குவேஷனை போட்டுடலாம். ஓகேவா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.